கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 12:3, மேத்யூ 12:3. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ பரிசேயர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்றார். இந்த பதில் 3 விதமான காரியங்களை சொல்றார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, எப்படி அதாவது இந்த ஓய்வு நாள் எதை தடுக்கலை அப்படின்னா, அதாவது உங்களுடைய அன்றாட தேவைகள், அதாவது பசியாக இருக்கும்போது வரக்கூடிய அன்றாட தேவைகளை தடை செய்யவில்லை. ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய காரியங்களில் அது எக்ஸம்ஷன் என்று சொல்லக்கூடிய, அதில் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய 3வது 4வது வசனத்தில். அடுத்து 4 5வது வசனத்தில் கர்த்தரை ஆராதனை செய்வதில் அது ஒரு தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5வது வசனத்தில் அது தெளிவாக சொல்கிறாரு. அடுத்து இரக்கத்தை காட்டும்போது அதற்கு ஓய்வு நாள் ஒரு தடையே கிடையாதுங்கிறது தான் 7வது 8வது வசனத்தை சொல்கிறார். சரியா? இப்போ என்னென்னா, இந்த ஓய்வு நாள் எதற்காக படைக்கப்பட்டது? யாத்திராகமம் 31வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்து அதே யாத்திராகமம் 35வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். அப்போ என்ன, மிக தெளிவாக ஓய்வு நாள் எதற்காக படைக்கப்பட்டது? மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. மனுஷன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டதே ஒழிய ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கப்படலை. நன்றாக இது ரெண்டையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மனுஷன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மனிதனுக்கென்று ஒரு ஓய்வு நாளை உருவாக்கினதை நம்ம பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் பதில் சொல்லும்போது தாவீதை குறித்து சொல்கிறார். இது எங்கே பார்க்குறோம்? 1 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ சாமுவேல் இந்த தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் தாவீது சவுல் ராஜாவுக்காக பயந்து ஓடும்போது அவரும் ஒரு கூட இருக்கிறவங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயங்கர பசியில் வர்றாங்க. பசியில் வரும்போது அங்கே என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமே அப்படின்னு சொல்லும்போது ஆசாரியன் என்ன சொல்கிறாரு, ஐயா எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதாவது நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக வைத்த அந்த பரிசுத்த காரியம், அந்த அப்பம் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்பொழுது 6வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறு அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்பட வேண்டும். அப்போ வாரத்துக்கு ஒரு முறை வைக்கணும். இப்போ வேறு அப்பமே இல்லை, அங்கே பசியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதனால அந்த அப்பத்தை கொடுக்குறாரு. அதை தாவீதும் அவர் கூட இருந்தவங்களும் சாப்பிட்றாங்க. இது ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான தேவை, அதனால ஓய்வு நாள் பிரச்சனை கிடையாது என்பதை இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஒரு ஓய்வு தேவை, நம்முடைய சரீரங்களுக்கு ஓய்வு தேவை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறோம், அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இரவில் நம்ம அயர்ந்து தூங்குகிறோம். அடுத்த நாள் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சக்தி வருது, அதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிச்சு வேலை செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம்னா அதில் நமக்கு பெரிய அயர்வு வந்துடும். அதனால தான் நம்ம வாராந்திர ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடியதாக முன்பு ஒரு நாள் இருந்தது. இப்போ நிறைய இடங்களில் நாங்கள் வாழுகிற மேலை நாடுகளையும் சரி, ஒரு சில இந்தியா இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு வந்துருச்சு, 2 நாட்கள் ஓய்ந்திருப்பதற்கு. அதில் ஒரு நாள் தங்களுடைய சொந்த வேலைகள் செய்வதற்கு, இன்னொரு நாள் கர்த்தருக்கென்று இருக்கட்டும் என்று சொல்லி தான் இந்த ஒரு வார விடுமுறை என்று சொல்லக்கூடியதாக, வீக்கெண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம முன்னாடி மக்கள் கொண்டு வந்தாங்க. இது எதற்காக? நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக. இந்த ஓய்வு இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ கர்த்தர் ஓய்வு நாளை கொடுத்தாரு. அந்த ஓய்வு நாளில் சாப்பிடாமல் இருக்கிறோமா? இப்போ நீங்கள் வீக்கெண்டு வருது, வீக்கெண்டு பூரா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லையே.
சாப்பிட தானே செய்கிறோம், நமக்கு சாப்பாடு வேணும் இல்லை, ஓய்ந்திருந்தாலும் பசிக்குது இல்லை. நீங்கள் சும்மா ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? நிச்சயமாக பசிக்கும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ பசியில் சாப்பிட்றதுக்கு என்ன, அதுக்கு ஓய்வு நாள் தடை கிடையாது. நீங்கள் வீக்கெண்டில் சும்மா இருக்கிறீங்கனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி அத்தியாவசிய தேவைகளை ஓய்வு நாள் ஒரு நாளும் தடை செய்யவில்லை என்பதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக வேத வசனத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆனாலும் நாங்கள் அவர்களுக்காயும் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் அத்தியாவசியமான தேவைகள் என்று சொல்லக்கூடிய பசி போன்றவைகள் மிகவும் அவசியமான ஒன்று. அதை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.